குளிர்கா நாளில் மன்னர் அக்பர் ஏரியின் கரையில் நடந்தாரே. உறைந்து கிடந்த நீரினை தொட்டு உடனே கையை எடுத்தாரே. இந்த குளிரில் இரவு முழுக்க நீரில் நின்றே கழிப்பவர்க்கு 1000 தங்க நாணயங்கள் பரிசாய் தருவேன் என்றாரே. ஏழை மனிதன் ஒருவன் அங்கே சவாலை ஏற்று நின்றானே. குடும்ப பாரம் தீர்ப்பதற்கு இரவம் முழுக்க நின்றானே. மறுநாள் காலை வந்தவுடன் மன்னர் அவனை கேட்டாரே. குளிரை தாங்கிய ரகசியத்தை சொல்லுமாறு கேட்டாரே. தொலைவில் எரிந்த விளக்கின் ஒளியை பார்த்தே இரவை கழித்தேன் என்றான். விளக்கின் வெப்பம் உனக்கு கிடைத்தது, பரிசுகள் இல்லை என்றுரைத்தார். மறுநாள் பீர்பால் வரவில்லை. மன்னர் தூதரை அனுப்பினாரே. மரத்தின் உயரத்தில் பானை வைத்து பீர்பால் சமைப்பதை பார்த்தாரே. கீழே நெருப்பை மூட்டி வைத்தே கிச்சடி சமைக்கிறேன் என்றாரே. தகவலை கேட்டு மன்னர் அக்பர் நேரடியாகவே வந்தாரே. நெருப்பு எங்கே, பானை எங்கே, கிச்சடி எப்படி வேகும் என்றார். விளக்கின் ஒளியில் குளிர் காய்ந்தால் கிச்சடி இதிலும் வேகும் என்றார். தவறை உணர்ந்த மன்னர் அக்பர் ஏழைக்கு நாணயம் தந்தாரே. புத்தி கூர்மையாய் யோசித்தால் உண்மை என்றும் வெல்லுமா?